ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்த்தியாக ஈஸியாக பண்ணக்கூடிய சாமை வெஜ் பிரியாணிங்க. வாங்க பார்க்கலாம். ஒரு டம்ளர் சாமை அரிசியை 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு குக்கரை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லைட்டாக ஹீட் ஆகட்டும். ஆனதும் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அதில் பச்சை மிளகா, வரமிளகா ஆட் பண்ணுறாங்க. அது லைட்டாக பொரிஞ்சதும் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயம் 2 மீடியம் சைஸ் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதையும் ஆட் பண்ணி அது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ரா ஸ்மெல் போனதும் 2 மீடியம் சைஸ் தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் மிக்ஸ் கொடுங்க. ஸ்டேஜில் கேரட்டும் பச்சை பட்டாணியும் ஆட் பண்ணிக்கலாங்க. இதுலேயே காலிஃப்ளவர், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, சோயா சங்க்ஸ் அந்த மாதிரி எல்லா வெஜிடபிளுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு ஸ்பைஸ் பவுடரெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. அதாவது மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சிக்கன் பவுடர், இல்லைனா பிரியாணி மசாலா. இந்த ஸ்டேஜில் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஊற வச்சுருந்த அரிசி 1 டம்ளர் எடுத்திருக்காங்க. அதுக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி லைட்டாக கொதி வரட்டுங்க. வந்ததும் குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டிங்கன்னா நார்மலாக ரைஸ் கிடைக்குங்க. இதே 2 விசில் விட்டிங்க ப்ரெஷர் அதுவாக ரிலீஃப் ஆகட்டுங்க. அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி கிட்ஸுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தாராளமாகவே நெய் ஆட் பண்ணி கொடுங்க. ரைத்தா நல்லாயிருக்குங்க இதுக்கு. இதில் நான் பச்சை பட்டாணியும் ஊற வச்சுருந்தேன். அதையும் சுண்டல் மாதிரி தேங்காயெல்லாம் போட்டு தாளித்து கொடுத்துட்டேன். அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு நல்லா ஹெல்த்தியாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. லஞ்சுக்கும் பேக் பண்ணி கொடுத்துட்டேன். நார்மல் ரைஸில் பண்ணுறதை நம்ம மில்லட்டில் ஹெல்த்தியாக பண்ண போகிறோங்க. அதை தவிர வேறு எந்த ஒரு ஒர்க்கும் அதிகமாக கிடையாது. 15 மினிட்ஸில் கண்டிப்பாக பண்ணிடலாம். நீங்கள் வேணால் உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சீக்கிரமாக சந்திக்கலாங்க. பாய்.